पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகத்தோட சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்மரியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது கிளாஸ்ல நேற்று வரைக்கும் 25வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 26ல இருந்து பார்க்கணும். இந்த 26ல ஆரம்பிக்கிறார் பகவான். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப தத்வித்தி பரதர்ஷப யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம். சத்வம் அப்படின்னா இருப்பு பொருள்னு அர்த்தம், இருக்கிறது. இந்த உலகத்துல எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோமோ கொஞ்சமும் ஒரு எம்எம் கூட சின்ன பார்ட்டிகல் நானோ பார்ட்டிகலா இருக்கிறது, மைன்யூட்டான பார்ட்டிகல்ல இருந்து ஆரம்பிச்சு எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றோமோ, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, இது மாதிரி எதெல்லாம் சின்னதா இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அது என்னது? ஸ்தாவர ஜங்கமம், அசைகின்ற அசையாதவைகள். கிஞ்சித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமும் இருக்குன்னு சொல்லக்கூடிய அசைகின்ற அசையாத கொஞ்சமும் பாத்தீங்கன்னா யாவத் சஞ்சாயத்தை, எது எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கோ, இந்த உலகத்துல கிரியேட் ஆயிருக்கோ, இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத். க்ஷேத்திரத்துல இருந்தும் க்ஷேத்திரஜ்ஞன் இருந்தும், க்ஷேத்திரம்னா திருஷ்யம், க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னா திரஷ்டா. எங்க இருக்கு சுவாமி? எங்க போறது? நம்ம தூக்கம் தான். தூக்கத்துல 2 ஐட்டம் தானே இருக்கு, இந்த ஜெகத் இல்லவே இல்லைங்க. அப்போ நான் சுகமா தூங்குனேன் அப்படின்ற க்ஷேத்திரஜ்ஞன் இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி இருக்கு, அவ்வியக்தம் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகும்போது 23 தத்துவங்களா இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிற்று. இந்த உலகத்துல எதையெல்லாம் உண்டாச்சோ ஒரு எம்எம் சொப்பனத்துல வந்து நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்லாம் தெரியாதுல்ல நமக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஐட்டமாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா ஒரு ஐட்டம் கூட இல்லையே நமக்கு. நான் இன்னைக்கு திரும்ப நேற்று அதே மாதிரி ஆச்சு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டேப்லெட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் 1:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேக்கப்லேயே இருந்தேன். நான் எப்படியாவது அதுக்குள்ளார எதையாவது இருக்கான்னு பார்க்கணும், ஒன்றும் தெரியலன்றதுக்குள்ளார ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேற்றும் ட்ரை பண்ணேன், இன்னைக்கும் ட்ரை பண்ணி இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன்ல, ஒரு குடவுனுக்குள்ளார போனோம் அப்படின்னா அரிசி குடவுனு அந்த குடவுன் இருக்கும். அந்த குடவுனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு அந்த ஷட்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒன்று சிந்தி சதுரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம், இந்த குடவுனில் இது இருக்குது அப்படின்னு. ஆனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நேற்று ராத்திரி, நேற்று ராத்திரி எல்லாம் 2-3 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் தெரியலன்னு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை. அதில் வேற ஏதாவது இருக்கா, என் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் பிடிபடவே மாட்டேங்குது. ஒன்றும் பிடிபடலை, தோத்து போயிட்டே இருக்கேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர், அவ்வியக்தம். அப்போ அங்கே ஒன்று இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, பீஜ ரூபத்தில் இருக்கிறது வெளியில் தெரியாது, அபரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். அந்த மாயான்ற பிரகிருதி தான், மூல பிரகிருதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் காசாக இருக்கிறது, உபாதான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜடமாக இருக்கக்கூடிய பிரகிருதி. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு நான் பார்க்கிறவன் நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இவன் தான் க்ஷேத்திரங்க. இந்த ஜடமாக இருக்கிறது வந்து க்ஷேத்திரம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எப்படி இருக்குன்னா இணைஞ்சு இருக்கு. இதுக்கு பேர் தான் காரண சரீரம் அப்படின்னு பேர். தூக்கத்தில் இருக்கிற சரீரத்துக்கு என்ன பேர், காரண சரீரம். ஜாகிரத சரீரம் ஸ்தூல தேகம், சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன தேகம் சூக்ஷ்ம சரீரம். அதே மாதிரி வந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரண சரீரம் நமக்கு இருக்கு. காரண சரீரத்தில் என்ன இருக்கும், நான் இருப்பேன், கூட வந்து பார்த்தீங்கன்னா மாயா தத்துவம் இருக்கும். இந்த ரெண்டு தான் க்ஷேத்திரஜ்ஞ அப்படின்னு 2 பேரை சொல்றோம், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் அப்படின்னு. இந்த 2 பேர்த்தோட சஞ்யோகத்தினால ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் ஆச்சு அப்படின்னா, சிங்க் ஆச்சு அப்படின்னா, சஞ்யோகம் ஆச்சுன்னா, சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. எதெல்லாம் கொஞ்சமும் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்த்தோட சேர்க்கையினால உண்டானது. இந்த க்ஷேத்திரஜனுக்கு பேரு சுத்த பிரம்மம்னு பேரு, இந்த பிரகிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயான்னு பேரு. இந்த சுத்த சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தா அந்த தத்துவத்துக்கு பேர் என்ன பேரு, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப ஈஸ்வரன் இருந்து இந்த உலகம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்ப ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சைத்தன்யம் பிளஸ் மாயா. இந்த சைத்தன்யம் பிளஸ் மாயாவை தான் இங்க க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டானது, எல்லாம் இப்ப உண்டாயிருக்கு, நம்ம பார்க்கிறோம், இது எல்லாம் உண்டாயிற்று. சரி, அந்த பரமாத்மா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் உண்டாச்சு, பரமாத்மா எங்க இருக்கார் அப்படின்னா 27வது ஸ்லோகத்தை சொல்லுது. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு காசு எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சு. இந்த பஞ்சு எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சை வச்சு எவ்வளோ கிளாத்து பண்ணியிருப்பாங்க. இந்த பஞ்சு வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா கிளாத்துலையும் எல்லா ட்ரெஸ்ஸுலையும் பஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா சமமா இருக்கு. நான் ஏற்றத்தாழ்வோட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு நினைக்கவே நினைக்கல. எல்லா கிளாத்துலையும் எல்லா ட்ரெஸ்ஸுலையும்
எல்லா நூலுலையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனா எப்படிப்பட்டது? சைத்தன்யம் பிளஸ் மாயா, இந்த ரெண்டு தானே காரணமா நம்ம சொல்லியிருக்கோம். காரண சரீரம் தூக்கத்துல இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்த அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லையும் காரணமா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி கிளாத்துல சமமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார், வீற்றிருக்கின்றார். இப்போ நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட அந்த பேஸ் எது அப்படின்னா நான் சுகமா தூங்கின ஒன்னும் தெரியல இருக்குல்ல, இதான் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் அப்படின்னு. இது பேஸா இருந்துகிட்டு இதுக்கு மேலதான் மற்றது எல்லாம் கல்பிதம். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்பிதமாச்சு. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நான் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்றதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனும் இந்த ஜெகத்தும் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மேல கல்பிதமாயிருக்கு. அப்போ எல்லா கல்பிதங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழையும் அந்த ஆதார தத்துவமா இருக்கிற அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா சமமா இருக்கார். எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் ஒயிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் போட ஆரம்பிச்சோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்சிகள் தெரியுது, ஸ்கிரீன் தெரியாம போயிடுச்சு. அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டா வில்லன்லயும் காமெடியன்லயும் ஜடத்திலையும் சேத்தனத்திலையும் எல்லா காட்சிகள்லயும் ஒவ்வொரு எம்எம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த ஸ்கிரீன்? ஈக்குவலா எல்லாத்துலயும் சமமா அந்த ஸ்கிரீன் இருக்கு. இவன் வில்லன் எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு ஸ்கிரீன் சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை, நான் இதுக்கு ஆதாரமா இருக்க மாட்டேன்னு ஸ்கிரீன் சொல்லல. இது சந்தனமா இருக்கு அதனால நான் இருக்கேன், இவன் நல்லவன் புண்ணியாத்மா இவனுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு ஸ்கிரீன் சொல்லல. ஸ்கிரீன் என்ன நினைக்குது? எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, திரையில காட்டுற காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜடம் சேத்தனம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் சமமா வந்து பாத்தீங்கன்னா வீற்றிருக்கின்றார் இந்த பரமாத்மா. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வினஷ்யத்சு, ஆனா அவருக்கு மேல இருக்கிற இந்த ஜெகத்து ஜீவ ஜெகத் இருக்கே. இப்ப பரமஹம்சானந்தா தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல. பரமஹம்சானந்தா எப்ப வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் பரமஹம்சானந்தா வந்தேன். அப்போ தூக்கத்துல இருந்த நான் சுகமா தூங்குனன்றதுல வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியில ஒரு கேரக்டரும் இல்ல. அங்க ஒரே ஒரு க்ஷேத்திரஜன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது இந்த மாயையோட ரிஃப்ளெக்ஷனால தேகாதிகள் கல்பிதமாச்சு. அந்த தேகாதிகள்ல ரிஃப்ளெக்ஷன் உண்டாச்சு. பரமஹம்சானந்தா அப்படின்னு இந்த ஊர்ல இருக்க எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்களுக்கு மேல கேரக்டர் வந்துச்சு. அப்போ வாஸ்தவத்துல இந்த கேரக்டர் எல்லாம் உண்மையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி போகும்போது என்ன ஆயிடும்? இந்த ஜீவனும் போயிடும், இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். நான் எதையெல்லாம் இப்ப பாக்குறேனோ இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு இந்த உலகத்துல எதையெல்லாம் நான் சொல்றேனோ இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி தூக்கத்துக்கு போகும்போது எல்லாம் இல்லாமல் போகும். அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விநாசத்தை அடையக்கூடியவைகள், வினஷ்யத்சு. இந்த எல்லா விநாசத்தை அடையக்கூடியவைகள்லையும் ஆதாரமா யார் இருக்கா அப்படின்னா அவினஷ்யந்தம் பரமேஸ்வரம். இந்த பரமேஸ்வரன் நாசத்தை அடையாதவரா இருக்கார். எங்க பரமேஸ்வரன் நாசத்தை அடையாம இருக்கார் அப்படின்னா நான் நேத்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் இருந்தேன், நேத்து தூங்கி போனதுக்கு பிறகும் நான் இருந்தேன், இப்பவும் நான் இருக்கேன், இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நான் இருப்பேன். இந்த நான் தொடர்ந்து இருக்கா. ஆமா, அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது. இந்த நான் தான் ஆத்மா, இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன். அப்போ நாசமாகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல தேகம் நாசமாகுது, சூக்ஷ்ம தேகமும் நாசமாகுது, காரண தேகமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? நல்லா பாத்தீங்கன்னா நாசமாயிடும், பார்க்காத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இருந்துகிட்டே இருக்கு. ஞானம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த அந்த அவித்யாவும் நாசமாகிவிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நாசமாக கூடியது. ஆனா டெய்லி நமக்கு என்ன நாசமாகுது? 2 சரீரம் நாசமாயிட்டே இருக்கு, ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும். ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானானுபூதி அடையும் போது அந்த காரண தேகமும் நாசமாகிவிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தேகங்களும் டெய்லி நமக்கு இல்லாம போகுது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்தூல தேகம் எல்லா சூக்ஷ்ம தேகத்திலையும் இந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா ஆதார தத்துவமா நாசமில்லாதவராக இருக்கின்றார் அப்படின்னு நான் 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 ஆதாரம் என்னது? வெறும்பெல்லாம் இது இல்லை.
எல்லா தேகங்களுக்கு பின்னாடியும் எது இருக்கு? நான் பரமஹம்சானந்தா, நான் சாவித்திரி, நான் ஜெயா அம்மா, நான் பாத்தீங்கன்னா சுவாமிநாதன், நான் சதானந்தம், நான் பாத்தீங்கன்னா சித்ரா. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லா தேகத்திலையும் இருக்கிறது எது அப்படின்னா ஈக்குவலா இருக்கிறது எது? ஒரே ஒரு தான், நான் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கு. அந்த நான் தான் பரமேஸ்வரன் அப்படின்னு எவன் பாத்தீங்கன்னா நல்லா விசாரத்து மூலமா இந்த தேகம் நாசவான், இந்த தேகம் நஷ்டமாகி போகும், வருத்தப்படலாமா? அதாவது நேற்றுல இருந்து எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கு. நேற்று போன்லயே 4-5 பேரை திட்டி விட்டேன். நல்லா யாராவது பாத்தீங்கன்னா இனிமே என்கிட்ட பாத்தீங்கன்னா சுவாமி தேகத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாயிலே 4 போடணும். இப்ப நான் வேதாந்தம் நான் படிச்சு கொடுக்கறதும் வேஸ்ட்டு, நீங்க வேதாந்தம் கேட்கறதும் வேஸ்ட்டு. தேகம் என்னாகும்? வினஷ்யத்சு, நாசமாகும். அப்ப நாசமாகிறது நம்மளா? நானா? ஒரிஜினல் நானா? இது பிரகிருதி. 24 தத்துவங்கள்ல இந்த தேகம்லாம் பஞ்சபூத்தங்களால் ஆனது. இது நானா அப்படின்னா இது நான் இல்லை, இது வெறும் இல்யூஷன். டெய்லி நாசத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா உண்டாகுது, டெய்லி நஷ்டத்தை அடையக்கூடியது. ஆனா இதுக்குள்ளார இருக்கிற நான் இந்த தேகத்தோடு சம்பந்தம் இல்லாதவன், பரமேஸ்வரன் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எல்லா தேகத்திலையும் அந்த நான் சொல்லக்கூடிய பரமாத்மா தான் இருக்கின்றார் என்று எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அவனுக்குதான் சம்யக் தர்ஷி அப்படின்னு பேரு. அவனே பார்க்கிறான். யக பஷ்யதி ச பஷ்யதி. எவன் இந்த விதமா பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அப்ப அவனுக்கு மரணம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு எங்க மரணம் இருக்கு? ஏன்னா இந்த சரீரம் போனாலும் மற்ற சரீரங்கள்ல நான் இருக்குல்ல. அப்போ நான் இருக்க, நானுக்கு மேல இருக்கா சரீரம், இல்ல சரீரத்துக்கு மேல நான் இருக்கா அப்படின்னா ஆதார தத்துவத்துக்கு மேலதான் கல்பனை இருக்கும். அப்ப நானுக்கு மேல பாத்தீங்கன்னா அநேக சரீரங்கள் வந்து போகும். இந்த மொத்த பிரபஞ்சமும் கூட பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் பிரளய காலத்துல என்ன ஆகும்? மொத்தமே இல்லாம போகும். ஆனா தூக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? இந்த மொத்த உலகமும் போனதுக்கு பிறகு நான் சுகமா தூங்குறேன், நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு நான் இருந்தேன்ல. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களும் இந்த மொத்த ஜெகத்தும் இல்லாமல் போனாலும் கூட நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன். அப்ப இதுக்கு பேர் தான் பரமேஸ்வர தத்துவம் அப்படின்னு பேரு. இந்த விதமா எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பயம் வருமா? அவனுக்கு ஏதாவது சாவு பத்தி பயம் வருமா? சாவு இருக்கா அவனுக்கு? எனக்கு எங்க சாவு இருக்கு? நான் சாகவே மாட்டேன்ல. எது சாகும்? அதான் நித்தியம் செத்துக்கிட்டே இருக்கமே. நித்தியம் தூக்கத்துல நம்ம செத்து போயிட்டே இருக்கமேங்க. இந்த தேகம் பாத்தீங்கன்னா இல்லாம போயிட்டே இருக்க. டெய்லி ஏதாவது வருத்தப்பட்டோமா? அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கு மரணம் வரும்போதும் எனக்கு இல்லை, இது இந்த தேகம் வந்துச்சு, ஒரு நாள் போயிடும். டெய்லி காலையில தூக்கத்துல பேக்கப் ஆகுறோம், திரும்ப ராத்திரியில தூங்கி போறோம், தேகம் இல்லாம போயிடுறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவனே பார்க்கிறான், யதார்த்தத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 28 சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம். நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம் ததோ யாதி பராம் கதிம். ரொம்ப அற்புதமான மந்திரம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர. அப்ப இந்த உலகத்துல மெதுவா போக்கஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஞான பார்வை வந்தவன் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொய்யானது. இந்த நாமரூபமா ஜெகத்து, நம்ம எதையெல்லாம் நாமரூப ஜெகத்தா பாக்குறோமோ இந்த நாமரூப ஜெகத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வாஸ்தவத்துல இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். கீழே இருக்கிற பரமாத்மா மட்டும்தான் சத்தியம். ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற எல்லா காட்சிகளும் பொய் அப்படின்னு பாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கீழையும் இருக்கக்கூடிய பரமாத்மா மட்டும்தான் சத்தியம். பரமாத்மா எப்படி இருக்கார்? நான் நானா 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 இருக்கார். இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய். அப்ப பரமாத்மா எங்க இருக்காருன்னா சமம் பஷ்யன் சர்வத்திர. சர்வத்திலையும் இந்த பரமாத்மா, நானா இருக்கிற பரமாத்மா, ஆத்மாவா இருக்கிற பரமாத்மா சமமா இருக்கார் அப்படின்னு பார்த்து கொண்டு சமவஸ்திதம் ஈஸ்வரன். எப்படி இருக்கார் ஈஸ்வரன்? சாண்டாளன் இடத்திலையும், பிராமணன் இடத்திலையும், நாயின் இடத்திலையும், பன்றியின் இடத்திலையும், கொசுவுலையும், குரங்குலையும்,
பிரம்மாவினிடத்திலையும் இந்திராதி தேவர்களிடத்திலையும் அசுரர்களிடத்திலையும் நம்ம எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டே பண்ண முடியாதோ அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா சமவஸ்திதம் நல்ல சமமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அந்த பரமாத்மாவை எவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறானோ அவன் பார்க்கின்றவன் என்ன பண்றான்? நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் கொன்று கொள்வதில்லை. தன்னையே தான் கொள்ளுதல் என்ன அர்த்தம்? தற்கொலை, சூசைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் கொன்று கொள்ளுதல் அர்த்தம். அந்த சூசைடை அவன் செய்து கொள்வதில்லை. சூசைடு செய்யறதுன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஷாவாசியத்துல சொல்லுது, இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, நான் சொன்னேன்ல பக்கத்துல இருக்க ஒரிஜினலா இருக்கிற அந்த பிம்பம் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு அவர் இருக்கார். நாம அவரை உதாசீனப்படுத்திட்டு நான் தேகம்னு எப்பெல்லாம் நான் தேகம் தேகம் எனக்கு இப்படி ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு புலம்புறீங்களோ, அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? தேகத்தோட ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல. அப்ப வாஸ்தவத்துல சாகாதவனா இருக்கிற பிரம்மத்தை வந்து நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணாம, ஒரிஜினலை நான் ஸ்வீகாரம் பண்ணாம, பொய்யா இருக்கிற இந்த தேகத்தை நான் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் ஸ்வீகாரம் பண்றோமோ அப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பரமாத்மாவை கொல்ற மாதிரி உதாசீனப்படுத்தும். பரமாத்மாவை உதாசீனப்படுத்தும் போதெல்லாம் அவர் கொல்லப்படுகின்றவராக கருதப்படுறார். அப்ப நம்ம எல்லாம் அஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நித்தியம் வந்து ஆத்மகனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை பார்க்காம, பரமாத்மாவை நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணாம, இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணி அந்த பரமாத்மாவை அவமானப்படுத்தி, அந்த அவமானப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுன்னு அர்த்தம். ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு எம்பியை கூப்பிட்டுருக்கோம், எம்பியோ இல்லை மினிஸ்டரோ யாரோ ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டுருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன். அவரை கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்கி ஸ்டேஜில் வராரு. அவரை கண்டுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் பியூன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். பியூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான், அவன்கிட்ட எப்போ வேணா பேசிக்கலாம். மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, பெரிய விஐபி, வராதவர் வந்திருக்கார். அப்போ மந்திரியை வந்திருக்கார் அப்படின்னும் போது அவரை வந்து வரவேற்கிறத விட்டுட்டு, அவருக்கு மரியாதை பண்ணுறதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூன்ட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அவமானம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிக்கோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சதா ஸ்புரணமா இருக்கு, நான் 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 பார்க்கிறவனா இருக்கு. அந்த பார்க்கிற பரமாத்மாவை உதாசீனப்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தேகம் இருக்கு பார்த்தீங்களா, ஜடம். இந்த ஜடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் அப்படின்னு நம்ம வந்து கிரகணம் பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த ஜீவாத்மா தேகத்தை கிரகணம் பண்ணிக்குது, மேல இருக்கக்கூடிய பரமாத்மாவை கிரகணம் பண்ணாம போகுது. அப்படி பார்க்காம போறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு க்ஷணமும் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கிறவனை விட்டுறோம், இந்த பார்க்கப்படும் இந்த தேகத்தை நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணும். அதனால பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, இந்த சரீரம் எப்போ போயிடுமோன்னு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் கொன்று கொள்வதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? சதா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை நான் என்று வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றான். எல்லா தேகத்திலையும் அந்த பரமாத்மா சமமாயிருக்கின்றார் என்று அறிகின்றான். இந்த விதமா அவன் பார்க்கிறதுனால, எல்லா இடத்துலையும் அந்த சர்வாத்மாவா பார்க்கறதுனால அவன் என்ன ஆகிறானா ததோ யாதி பராம் கதிம், அந்த காரணத்தினால அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலான மோட்சம் என்ற கதியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. 29வது ஸ்லோகம். பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ யப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ யப் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. பிரகிருத்யா ஏவ, பிரகிருத்தியைவ பிரிச்சுன்னா பிரகிருத்யா ஏவ கிரியமானானி கர்மாணி சர்வஷஹ, சர்வஷக கிரியமானானி கர்மாணி. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மம் நடந்தாலும், ஒரு சின்ன ஆக்ஷன் நடந்தாலும், இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆக்ஷன் நடந்தாலும் ஆத்மா செய்யவில்லை.
ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா நிஷ்கிரியம். நான் அப்படின்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமத்தையும் செய்வதில்லை, நான் பார்க்கிறவன். அப்ப நான் பார்க்கிறவன் அப்படின்னா சுவாமி இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நான் பேசல, நான் பேசவில்லை, இந்த வாக்கு பேசுது. இந்த வாக்கு பேசுது அப்படின்னா யார் பேச வைக்கிறா பின்னாடி? இந்த வாக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற சைத்தன்யம், நான் இருக்கல ஒரிஜினல் நான், இந்த பார்க்கிறவன். என்னோட சந்நிதியில எனக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா தூக்கத்தில் இருக்குல்ல, நான் ஒன்றையும் அறியவில்லை, எனக்கு மேலதானே மாயா ஒன்றும் அறியவில்லைன்னு இருக்கு. அந்த மாயை திரிகுணமா இருக்கிற மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுது. சத்வ ரஜஸ் தமசன் இந்த 3 குணங்கள் மூலமா நம்ம காரியங்கள் தேகத்துல இருக்கிறது, புத்தியில இருக்கிறது, மனசுல இருக்கிறது, இந்த எல்லா கருமங்களையும் இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் அசைவுன்னு ஒண்ணு இருக்கோ எல்லா காரியங்களையும் இந்த திரிகுணாத்மிகா மாயை தான், பிரகிருதி தான் செய்கின்றது. பிரகிருதியினால் மட்டுமே எல்லா கருமங்களும் செய்யப்படுகின்றன. நான் வெறும் பார்ப்பவன், வெறும் திரஷ்டா மட்டும்தான் நான். யக பஷ்யதி, இந்த விதமா எவன் பார்க்கிறானோ, இதே ஃபுல்லா ஞானமே இதுதான். எவன் நான் செய்யவில்லை, இது எல்லாம் 3 குணங்களோட காரியம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, ததா அது போலவே ஆத்மானம் அகர்த்தாரம், தன்னை வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தா என்று பார்க்கிறானோ. அகர்த்தான என்ன அர்த்தம்? நான் செய்யவில்லை, நான் காரியங்களை செய்யாதவன், டூயர்ஷிப் இல்லை எனக்கு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன ஆகிறான்? ச பஷ்யதி. எவன் இந்த விதமா தன்னை அகர்த்தா என்று பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அப்ப எவன் அகர்த்தாவோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்திருத்துவமும் என்ன ஆகாது, வராது. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தா என்றும் அபோக்தா என்றும் எவன் பார்க்கிறானோ, ஆத்மான்னு ஆப்ஜெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால திரும்ப 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 நானே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை வந்து கேட்டுட்டு கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது வந்து பெருமாள் கோயில் அப்படின்னா அது மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துலயும் அப்ளை பண்றதுக்கான வேதாந்தம்ன்றதை அப்ளை பண்றது, கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு போறதுக்கான சப்ஜெக்ட் இல்லை இது. அப்ப எல்லா விஷயத்திலையும் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணியே ஆகணும். பர்சனல்ல அப்ளை பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறேனா, நான் வந்து செய்யறேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் செய்யவில்லை. இப்ப நான் சொல்றேன், இந்த வாக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தான்னு ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அநேக கேரக்டர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஜடம் தானே. இந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஏகஜீவாதம் தான், ஒரே நான் தான். உங்க தேகத்துல எல்லாம் இருக்கிற நானும் என்னோட தேகத்துல இருக்கிற நானும் ஒரே நான், ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி. இந்த ஒரே நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ ஜெகத்துக்குள்ளாரையும் ஆதாரமா இருக்கிற நான் ஒரே நான் தான். இதுல ஒரு 80 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கேரக்டர் வந்து பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கு பகவத்கீதா. இன்னும் ஊர்ல இருக்கிற நிறைய கேரக்டர் விதவிதமான கர்மங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த காரியத்தையும் பண்றதில்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே பார்ப்பவனா இருக்கு, க்ஷேத்திரஜனா இருக்கு. அப்ப யாரு கர்மா பண்றா? திரிகுணாத்மிகா மாயா, பிரகிருதியினால் மட்டுமே இது எல்லாம் செய்யப்படுது. அனுபவங்களா இருக்கட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் பிரகிருதியினால உண்டாகிறது. அப்ப தான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்று எவன் பார்க்கிறானோ, பார்ப்பவனாகவே தன்னை பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். சொல்லியாச்சு. 29 அப்ளை பண்ணணும். யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனு பஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனு பஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. யதா எப்பொழுது, இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன பண்றோம்? ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கொண்டு வந்துருங்க. ரொம்ப அற்புதமானது ஒரு ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் தான். ராமானந்த சுவாமி சொல்லி கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லி விட்டுட்டார்.
நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சி போச்சு அந்த ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டீச்சிங்ஸில் எல்லாத்துலேயும் இதை கொண்டு வந்துட்டேன். ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காட்சிகள் எக்ஸாம்பிள் மாதிரி வேற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதத்துக்கு வரவே வராது. இங்கே அதே தான் இங்கே சொல்லுது. எப்பொழுது பூத்த பிருத்தக் பாவம், பூத்தங்கள்னா உண்டானவைகள், பிருத்தக் பாவம் தனித்தனி தனித்தனியா என்ன வெரைட்டி இல்லை, கோடிக்கணக்கான வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் இருக்கு. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கோடிக்கணக்கான கிரியேஷன் வந்து வெரைட்டியா இருக்கு. இது எல்லாம் பூத்த பிருத்தக் பாவம். பிருத்தக் பாவம்னா தனிச்ச தன்மையுடைய இந்த உண்டானவைகள் எல்லாம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. இவைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கின்ற என்னிடத்தில் இருக்கு. சொப்பனம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, சொப்பனம் பார்க்கிறவனுக்கு மேலதான் சொப்பன காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. அவன் வேக்கப்பானோன்னு சொப்பனம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவனை கேட்டா என்ன சொல்லணும்? எங்கப்பா இருந்துச்சு உன்னோட சொப்பனம்? உன்னோட சொப்பனம் எங்க போச்சு? எங்க இருந்து வந்துச்சு? எங்க சொப்பனத்தை பார்த்த அப்படின்னு கேட்டா, சொப்பனம் எவனுக்கு மேல இருந்துச்சு? சொப்பன திரஷ்டாக்கு மேல சொப்பனம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் நான் பார்க்கிறேன். இந்த ஜெகத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்து பார்க்கிற என்னிடத்தில் இருக்கிறது. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தானே இருந்தேன். அப்போ ஒருத்தன் இப்ப ராத்திரி தூங்க போனாலும் ஒருத்தன் தான் இருப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஒருத்தனுக்கு மேலதான் இப்ப ஜாகிரதத்துல உண்டாயிருக்கு. திரும்ப அந்த ஒருத்தனுக்கு மேலேயே லயத்தையும் அடைஞ்சுவிடும். அப்போ வந்து ஸ்கிரீனுக்கு மேலதான் நீங்க எத்தனை பிலிம் காட்டினாலும், எத்தனை கிரியேஷன் காட்டினாலும், அந்த காட்சிகள் எல்லாம் ஒரே ஒரு ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. காட்சிகள் அனந்தமா இருக்கு. எல்லை இல்லாம வெரைட்டியா காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா காட்சிகளும் எங்க இருக்கு? ஒரே ஒரு ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கிறது. அதே மாதிரி ஒரே ஒரு பார்ப்பவனுக்கு மேல, ஒரே ஒரு க்ஷேத்திரஜனுக்கு மேல, பரமாத்மாக்கு மேலதான், இந்த வெறும் பார்வைக்கு மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்று எவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது பசியத்தை அனுபஷ்யத்தை, எப்பொழுது தொடர்ந்து பார்க்கிறானோ. எப்படி பார்க்க முடியும்? தொடர்ந்து பார்க்கிறானா என்ன சுவாமி? அனுபஷ்யதி. ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையா கேட்கணும். ஆச்சாரியர்கிட்ட சாஸ்திரத்தோட வார்த்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து அஜ்ஞானத்தை கொடுக்கறது தான் நிறைய பேர் இருக்காங்களே, ஞானத்தை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. குருட்ட ஆச்சாரியர்கிட்ட வந்தா வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு போதம் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த தேகம் இல்லப்பா, இந்த தேகம் இல்லை நீ, அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்லிதான் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை சொல்லி இது பண்ணணும். ஆனா இப்ப இருக்க குருமார்கள்லாம் தனக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றது? மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டு இருந்தா அப்ப அவரே வந்து தன்னோட தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு நினைக்கல அப்படின்னா, அப்ப மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஆயிடும்? ஆயுஷ்ய ஹோமம் பண்ணிக்கிறது சன்னியாசிகள் பண்றாங்க. இது மாதிரிலாம் ஆயுஷ்ய ஹோமம் பண்ணிக்கிறது, அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறது. சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சுவாமிக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், என்னையா முட்டாள்தனமா பண்றீங்க? அவர் வேதாந்தம் படிச்சு கொடுக்கறதுக்கே லாய்க்கு இல்லையே. மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டே இருந்தா வந்து அப்போ அவர் சாவாதவர் ஆயிடுவாரா? அந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துருமா? நீங்க என்ன படிச்சு கொடுக்குறீங்க? அப்போ இந்த தேகம் விட்டு போகும், கண்டிப்பா விட்டு போகும். எது வரைக்கும் கர்மா இருக்கோ அது வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். அப்ப இந்த ஆத்மா தானே நித்தியமானது, பரிகாரமே பண்ண முடியாது. இந்த தேகம் பிறப்பையும் இறப்பையும் பரிகாரம் பண்ண முடியாது. நத்துவம் சோச்சித்து மர்கசின் 2வது சாப்டர்லயே சொல்லியாச்சு. அப்போ ஒரு நல்ல வேதாந்தியா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, தனக்காக மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறதோ, ஆயுஷ்ய ஹோமம் பண்ணிக்கிறதோ, எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப ரெடியா இருக்கீங்க நீங்கெல்லாம், அவ்வளவு அன்பு இருக்கு என் மேல. அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் ஒரு சாமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட எல்லாம் யாருக்காவது தெரியுமா? என் நட்சத்திரம் எல்லாம் இது தெரியுமா உங்களுக்கு? சொல்லவே மாட்டோம். என்னோட பர்த்டே யாருக்காவது நான் சொல்லியிருப்பேன்னா சொல்லவே மாட்டோம். என்னோட ஆச்சாரிய சுவாமியோட பர்த்டே எனக்கு தெரியாது, கூடயே இருந்திருக்கேன். ஒன்றும் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எதுக்கு? கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு இருக்கா சாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இந்த ராசி, சுவாமியோட தேகம் ரொம்ப நல்லா இருக்கட்டும், சுவாமியோட தேகம். ஐயோ அஜ்ஞானம் இல்லை இது.
சுவாமி வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார், நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லைன்னு. அப்போ தேகம் இல்லாததுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க, பூஜை பண்ணுவீங்க? இந்த ஆத்மா தான் நித்தியமாச்சே, அமர தர்மமாச்சே, இது அமிர்த ஸ்வரூபமாச்சே. அப்ப அமிர்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க? அப்ப பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானம், அந்த அளவுக்கு அஜ்ஞானம் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்காத வரைக்கும் சரியா தெரியும். யாராவது ஒருத்தன் புரட்சியாளன் மாதிரி என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டானா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டான் அப்படின்னா எல்லாம் அசிங்கமா போயிடும். நிறைய இடத்துல அப்படிதான் ஒரு 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 சடங்கு போயிட்டே இருக்கு, தேவையில்லாத சடங்குகள் போயிட்டே இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா எவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆத்மாக்கு மேல அநேக தேகங்கள், ஒரு தேகம் ரெண்டு தேகம் இல்ல, அநேக தேகங்கள் உண்டாகும், அநேக தேகங்கள் நஷ்டமாய் போயிட்டே இருக்கும். சிருஷ்டியும் ஸ்திதியும் லயமும் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் வருது, காட்சிகள் இருக்கு, காட்சிகள் போயிட்டே இருக்கு. நிறைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல போனாலும் ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா ஒரே ஆத்ம தத்துவத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய எல்லா தேகங்களும் போயிட்டே இருக்கு. இந்த விதமா பார்த்து ததையேவச்ச விஸ்தாரம். அது மட்டும் இல்ல, இந்த ஒரே நான் தான், தூக்கத்துல இருந்த ஒரே நான், தூக்கத்துல ஒன்னும் இல்ல, மண்ணாங்கட்டி தான், ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, அந்த தூக்கத்துல இருந்த ஒரே நானோட விஸ்தாரம் தான் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது இந்த ஜீவ ஜெகத்துகளா அநேக கோடி ஜீவர்களாகவும் இந்த அனந்தமா இருக்கிற இந்த பிரபஞ்சமாகவும் பாத்தீங்கன்னா விரிஞ்சு போச்சு. எங்க இருந்து விரிவை அடைந்தது? இந்த நான்ல இருந்து தான் மொத்த ஜெகத்து பாத்தீங்கன்னா விரிவடைந்தது. திரும்ப எங்க போய் லயமாகும்? இந்த நான்லயே பாத்தீங்கன்னா திரும்ப லயத்தை அடைந்து விடும். அப்போ ததையேவச்ச விஸ்தாரம், அந்த காரணத்தினாலேயே என்னிடத்திலிருந்து தான் இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா விஸ்தாரத்தை அடைந்திருக்கு. அனந்தமா எல்லை இல்லாம நான் பார்க்கிற இந்த ஜெகத்தானது தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நான் இருந்த பாத்தீங்களா, ஒன்னும் இல்லாம இருந்தேன். இந்த என்னிடத்திலிருந்து என்னுடைய மாயாவா இருக்கிற அந்த அவ்யக்தத்திலிருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டாச்சு. திரும்ப அதே அவ்யக்தத்துல எல்லாம் லயமாயிடும், என்னிடத்துல லயமாயிடும் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அப்ப பாத்தீங்கன்னா பிரம்ம சம்பத்தியதே ததா, அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவன் பிரம்மத்தை அடைந்தவனாக ஆகின்றான், பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவனா அவன் ஆகிறான். இதான் விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா தேகம் வரும், தேகம் போகும், எல்லாத்தோட தேகமும் வரும், எல்லாத்தோட தேகமும் போகும். எது வராது போகாது? ஸ்கிரீன் மாதிரி வராது போகாது யாரு? நான் மட்டும். அப்ப போக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா தேகத்துல போக்கஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. தேகத்துல போக்கஸ் எவ்வளவு தூரம் பண்றீங்களோ என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த நம்பர், அந்த நம்பர், எல்லா நம்பரும் சொல்லுவான், என்னென்னவோ சொல்லுவான். சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களை எப்ப பார்த்தாலும் பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ இத்தனை நம்பர் ஆகிட்டே இருக்கு, இது சாப்பிட்டா இதாகுது, அதை சாப்பிட்டா இதாகுது. யூடியூப்பை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பாடி கான்சியஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப பாடி கான்சியஸ் அதிகப்படுத்த உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது? பயம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பாடி உலகம் ஃபுல்லா சொல்லுது. அப்ப பயம் எப்படி போகும்? போகவே போகாது. இப்ப என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்றதை கேளுங்க. என்கிட்டே பாத்தீங்கன்னா சாமிக்கு பிரார்த்தனை பண்ணட்டுமா சாமின்னு கேட்காதீங்க. சாமி போட்டும் சாமி, உங்க சரீரம் போட்டும் சாமின்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். நீங்க போக மாட்டீங்க சாமி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் ஆத்மஸ்வரூபமாச்சு சாமி, உங்களுக்கு மரணமே இல்லையே சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நான் அது மாதிரி யாரும் மெசேஜை போட மாட்டேன்றீங்க. இவ்வளவு வேதாந்தம் சொல்லி கொடுத்து யாராவது ஒருத்தர் சுவாமி நீங்க ஆத்மஸ்வரூபமா இருக்கீங்க, நீங்க அமிர்த ஸ்வரூபமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாதி ஜரா மூப்பு இது எதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமிக்கு, தேகத்துக்கு எது நடந்தா என்ன சாமி, ஆகட்டும் சாமி, என்ன நடக்கணுமோ நடக்கணும் சாமி அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு தெரியுங்களா? அப்போ இனிமே கத்துங்க. ஏன்ட்ட திரும்ப பாத்தீங்கன்னா டாக்டருங்க எப்படி கான்சியஸை கிரியேட் பண்றாங்களோ அதே மாதிரி சுவாமி நல்லா ரெக்கவரி ஆகி திரும்ப அப்படிதான் ஆக போகுது. நாய் வாணி சுருண்டு கிடக்கிற வால் பாத்தீங்கன்னா திரும்ப நீட்டம் ஆக்கி விட்டீங்கன்னா திரும்ப சுருண்டுக்கும். என்னதான் நாய் வாழை நிமித்தி பார்த்தாலும் திரும்ப அது சுருண்டு தான் நிற்கும். அதோட நேச்சர் அதுதான். இந்த தேகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரியா சௌக்கியமானாலும் இன்னொரு நாள் என்ன ஆகும்? அது வேற மாதிரி தான் ஆகும். ரோகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
எல்லாத்தோட தேகத்துக்கு இதான் ஒரு நாள் டும் போயிடும், மெசேஜ் மட்டும் வரும், சுவாமி போயிட்டார் அப்படின்னு. அதுக்குள்ளார 3 மணி நேரத்துக்குள்ளார வந்தா வாங்க பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் புதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, ஃபோட்டோ தான் இருக்கும். இதான் யதார்த்தம். இதான். அப்ப யாரு சாகிறது இல்லை? இந்த ஆத்மா சாகிறது இல்லை. ஆத்மாதான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த யதார்த்தத்தை நம்ம பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்ப அந்த நான்லயே போக்கஸ் பண்றோமோ, அந்த நானாவே எனக்கு அபிமானம் உண்டாகுதோ, அப்ப அந்த பிரம்மத்தை அவன் அடைந்தவனாகிறான். இந்த மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் மாதிரி தன்னிடத்திலிருந்து விரிவை அடைகிறது, தன்னிடத்திலேயே லயத்தை அடைகிறதுன்னு எவன் பார்க்கிறானோ, தன்னை ஒரே ஒரு தத்துவமா பிரம்ம தத்துவமா பார்க்கிறானோ, அப்பொழுது அந்த பிரம்மம் அடையப்பட்டதாகிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடைஞ்ச நிலையில அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு, ஜீவன் முக்த அவஸ்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு 31, அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே ந கரோதி ந லிப்யதே அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. இந்த பரமாத்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் 2 ஆத்மா சொன்ன, பரமாத்மா ஜீவாத்மா 2 பேர். இந்த ஜீவாத்மான்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். எப்பெல்லாம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட அபிமானம் வச்சுட்டு நான் தேகம்னு அபிமானிக்கிறோமோ, அப்ப அது ரிஃப்ளெக்ஷன். அது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா தேகத்தில் அபிமானத்தை அடைகிறது. அந்த தேகத்தில் அபிமானத்தை அடைஞ்ச அந்த ஜீவாத்மா எப்போ குரு ஆச்சாரியர் வச்சனத்திலிருந்து சாஸ்திர வச்சனத்திலிருந்து புரிய ஆரம்பிச்சு மெதுவா இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு 100% இந்த தேகத்தை ஆப்ஜெக்ட் பண்ணி எப்ப இதுல இருந்து செப்பரேட் ஆகுதோ, அப்ப அது என்ன ஆயிடுதுன்னா பரமாத்மாவாயிடுது. அப்போ இந்த தேகத்தோட அபிமானத்தை அடைஞ்சா ஜீவாத்மா, இந்த தேகத்தோட அபிமானத்தை விட்டா பரமாத்மா. தேகத்தோட சேர்ந்தாதான் பாத்தீங்கன்னா சம்சாரம். தேகத்தோட இருக்கிற சம்பந்தத்தை விட்டோம் அப்படின்னா அவன் பிரம்மம் ஆயிடுறான், சுத்த பிரம்மம் ஆயிடுறான். அந்த சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணத்வாத், அதுக்கு எந்த குணங்களும் இல்லை, நிர்குணமா இருக்கிறது. சத்வ ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் இல்லாதது நிர்குணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநாதித்வாத், முக்கியமானது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதி காரணமே இல்லை. ஆதி இல்லாததுனால அதுக்கு அந்தமும் இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல, இந்த நான் எங்க இருந்து வந்துச்சு? உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு நானுக்கு ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். தேகத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா? இருக்குல்ல. காலையில நீங்க மேக்கப் ஆகும் போது தானே தேகத்தோட பிரக்ஞா வருது. அப்ப தேகம் பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேகம் லாஸ்ட் தாட் பாத்தீங்கன்னா தேகம் முடியும் போது கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா தேகம் ஸ்டார்ட் ஆச்சு, தேகம் பாத்தீங்கன்னா எண்டு பாயிண்ட் இருக்கு. இதுக்கான நானுக்கு ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இருக்கான்னு பார்த்து யோசிச்சு பாருங்க. அடிமுடி காணாதவர் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சொல்றோம். இந்த நானுக்கு பாத்தீங்கன்னா சுயம் ஜோதியா இருக்கிற நான் கான்சியஸ்னஸுக்கு பாத்தீங்கன்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்ப ஆதி அந்தம் இல்லாதது, அதனாலதான் அநாதித்வாத். இந்த ஆத்ம தத்துவத்துக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல, டேட் ஆஃப் பர்த் இல்ல, ஒண்ணும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அநாதித்வாத், அநாதியா இருக்கிறதுனாலயே அது பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கிறது, அந்தம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம நிர்குணமா இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா அயம் பரமாத்மா அவ்யய. இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா அவ்யயம். ஏன் பரமாத்மா சொல்லியிருக்கு? தேகத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாதது. தேகத்தோட அட்டாச்மெண்ட் பரமாத்மாக்கு வந்தா அது ஜீவாத்மாவாயிடுது, ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுது. அப்போ பாத்தீங்கன்னா பரமாத்மா பாத்தீங்கன்னா எப்ப ஆயிடுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேகத்திலயும் இருந்தா அவர் பரமாத்மா, ஒரு தேகத்துல மட்டும் அட்டாச்மெண்டோட இருந்தா அவரு ஜீவாத்மா. அப்போ பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எல்லா தேகத்திலையும் இருக்கணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தாதான் எல்லா தேகத்திலையும் இருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா வானத்துல தெரிகிற சந்திரன் மாதிரி எல்லா பாத்திரங்கள்லையும் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்தும். அப்ப பிரதிபிம்பங்கள் எல்லாம் ஜீவாத்மா, மேல இருக்கிற சந்திரன் பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மா மாதிரி பாத்தீங்கன்னா அயம் பரமாத்மா அவ்யயா. இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கிற அந்த பரமாத்மா
அவ்யயக அப்படின்னா நாசமில்லாதவன், பார்ப்பவனுக்கு எந்த ஒரு தேய்வும் உண்டாவதில்லை. சரீரம் தேஞ்சு போகும், சரீரம் பார்த்தீங்கன்னா பலமாகும், பலம் இல்லாமல் போகும், ஒரு நாள் இல்லாமல் போகும் இந்த தேகம். ஆனா பார்த்தீங்கன்னா இந்த பரமாத்மா பார்த்தீங்கன்னா அவ்யய சுரூபம். அவ்யயம் அர்த்தம், வியம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், தேய்வு அதுக்கப்புறம் நாசம். தேயறதும் இல்லை, நாசத்தை அடையறதும் இந்த பரமாத்மா ஆவதில்லை. அதே நேரத்தில் இந்த பரமாத்மாக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம், இருப்பு. ஒன்று சாமானிய சத்தா, ஒன்று பார்த்தீங்கன்னா விசேஷ சத்தான்னு. ரெண்டு கிளிக்கு என்ன பேரு? ஜீவாத்மா பரமாத்மான்னு பேரு, பிரதிபிம்பம் பிம்பம்னு பேரு. இந்த ரெண்டு கிளியில பார்த்தீங்கன்னா ஒரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா துவா சுபர்ணா சயுஜா சகாயா 4 6ன்னு பக்கத்துல வேணா போட்டுங்க, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 4 6. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிச்சாகஷீதி. வரப்போது அடுத்து உங்களுக்கு கீதாவை முடிஞ்சோடனே இந்த உபனிஷத்தை எடுக்க போறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுது துவா சுபர்ணா, 2 கிளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சயுஜா சகாயா, ரெண்டும் ஒன்று கூடி பக்கத்துல இருந்துக்கிட்டு ஜோடியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மரத்தோட ஒரே கிளையில பார்த்தீங்கன்னா வாசம் செய்கின்றன. என்ன மரம்? இதான் மரம், சம்சார விருட்சம். இந்த தேகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளை போகுது, அந்த அந்தக்கரணம்ன்ற கிளை. அந்த அந்தக்கரணத்துல பார்த்தீங்கன்னா புத்தியில பார்த்தீங்கன்னா ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. புத்திக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மனசு, அதுல இருக்கிற கிளி பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாத்மா. இந்த 2 கிளிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளி பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா கிளி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சம்சார விருட்சத்துல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து அனுபவிக்குது. எல்லாத்தையும் சுகதுக்கங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்படியே சம்சாரியா இருக்கு. இதுல இன்னொரு கிளி பார்த்தீங்கன்னா புத்தியில இருக்கிற கிளி என்ன பண்ணுது அப்படின்னா எதையுமே அனுபவம் பண்ணாமல் இந்த ஜீவாத்மா படுற அவஸ்தைகளை எல்லாத்தையும் அது என்னவா இருக்கு? பார்த்துக்கிட்டு, சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகஷீதி. அந்த பரமாத்மா, அந்நியமா இருக்கிற பரமாத்மா அனஷ்ணன் அப்படின்னா எதையும் போகம் செய்யாமல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்ப எப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா ஐயோ நான் இது இல்லை, நான் பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த மந்திரம் இருக்கு ஸ்வேதாஸ்வதரத்துல. இப்ப நம்ம அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கா அப்படின்னா சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹ 4:7 ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 4 6 4 7. சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யதி அன்யமீஷம் அஸ்ய மகிமானம் இதி வீதசோகஹ. அற்புதமான மந்திரம் இது. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி சொல்லுது இந்த சமான விருட்சத்துல ஒரே மரத்தோட ஒரே கிளையில இருக்கிற 2 பட்சிகள் இருக்குல்ல, அந்த ஒண்ணு பரமாத்மா, இன்னொன்னு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷோ நிமக்னக, முங்கி போயிருக்கு, இந்த சம்சாரத்துல மூழ்கி போயிருக்கு. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை தான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, இதுல நடக்கிறது எல்லாத்தையும் தனக்கு நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகத்தை அடைஞ்சி அனீஷையா, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சாமர்த்தியம் இல்லை, பலம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சோகத்தை அடைந்து மோகத்தை அடைந்ததா இந்த ஜீவாத்மா பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் எல்லாம் ஒண்ணு சேருது. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் எழுதுறார். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் எழுதும் போது எழுதுறார் இது மாதிரி ஜீவாத்மா பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் ஜீவாத்மாக்கள், அநேக ஜீவாத்மாக்கள் சம்சாரத்துல மூழ்கி இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தோட பாஷ்யத்துல சொல்றார் ஆச்சாரியார், ஏதோ ஒரு கதாச்சித் அநேக ஜென்ம சுத்த தர்ம சஞ்சயன நிமித்தம், ஏதோ அனந்த கோட்டி ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம்ல, இந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கதாச்சித் ஏதோ ஒரு பிறவி, நம்ம கோடிக்கணக்கான பிறவி எடுத்துட்டு இருக்கோம்,
ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி நம்ம பண்ண அனந்த கோடி ஜென்மங்கள்ல பண்ண கொஞ்சம் 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 புண்ணியங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு கேனச்சித்து பரமகாருணிகேன யாரோ ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியரா குருவா ரொம்ப கருணை உள்ளவரா இருந்து, ஆமா உங்க அப்பா அம்மா விட்டு கேளுங்க, நான் மோட்சம் அடையணுமா வேணாமா அப்படின்னு கேளுங்க. நான் மோட்சம் அடையணும்னு யாருக்காவது உங்களுக்கு உங்க மேல நீங்க மோட்சம் அடையணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க. சம்சாரியா இருக்கணும்னு தான் அப்பா அம்மாவே விரும்புறாங்க. இந்த லோக்கத்துல சம்சாரியா இரு, இன்னும் 7 பிறவிகளும் சௌக்கியமா இருன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீயே எனக்கு பிள்ளையா வரணும், நானே உனக்கு அப்பா அம்மா வரணும். ஐயோ, எல்லாருக்கும் திரும்ப பிறக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. கணவன் மனைவி நானே 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு நம்மளே கணவன் மனைவியா வரணும். அறப்பாமே இந்த ஜென்மம் பத்தாதா? நீ வா, என்னையும் எதுக்கு வர சொல்ற, நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்னு ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நினைக்கும். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் குரு மட்டும் தான் நினைப்பாரு. இதான் அவரோட பெருமையே. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, கேனச்சித்து பரமகாருணிகேன தர்ஷித யோக மார்கோ. ஒரு குருநாதர் என்ன பண்றார், மெதுவா பாத்தீங்கன்னா இந்த யோக மார்க்கத்தை பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கிறார். திரஷ்டா திருஷ்யத்தை பார்க்கணும் சுவாமி, சம்சாரத்தை நீக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான சாதனைகளை சொல்லி கொடுத்து என்ன பண்றார், யோக மார்க்கத்தை காட்டி அகிம்சா சத்திய பிரம்மச்சரிய சர்வத்தியாக, அகிம்சையை சொல்லி கொடுத்து பிரம்மச்சரியத்தை சொல்லி கொடுத்து சர்வத்தியாகத்தை பாத்தீங்கன்னா மெதுவா சொல்லி கொடுத்து சர்வத்தியாகம். அதுக்கப்புறம் சமாஹித ஆத்மா, இந்த மனசை பாத்தீங்கன்னா சமநிலைக்கு கொண்டு வந்த உபாசனையினால நல்ல சமாதானத்துக்கு ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு என்ன பண்றாருன்னா சொன்ன சமாதி சம்பன்னம், சமம் தமம் உபரிதை திதிக்ஷா சிரத்தா சமாதானம் அப்படின்னு எல்லா தன்மைகளையும் கூடியவனா வச்சு ஜுஷ்டம், இந்த மாதிரி ஒருத்தனை தயார்படுத்துறார் குருநாதர். அப்படி தயார்படுத்தின மாத்திரத்துல மந்திரத்துல சொல்லுது, ஜுஷ்டம் யதா பஷ்யதி அன்யமீஷம். ஜுஷ்டம் அப்படின்னா சேவிக்கத்தக்கவர் உள்ள இருக்கார். நான் சொல்லி கொடுக்கிற உள்ளதான் பரமாத்மா இருக்கார், நமக்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் நேற்று கிளாஸ்ல கூட சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உள்ள ஒரு ஆளை நம்ம என்ன பண்ணணும், பிரதிஷ்டா பண்ணணும். இந்த உபாசனா எதுக்கு அப்படின்னா, என்னை ஒருத்தன் சதா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், அழுப்தத்திற்கா ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம அவன் பார்க்கறான்றதை நம்ம எப்போ உணர ஆரம்பிச்சோமோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனை பிரதிஷ்டா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அவனோட தான் நமக்கு ஐக்கியம் சம்பவிக்கணும். இல்லைன்னா ஜீவபிரம ஐக்கியம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. யாரோட ஐக்கியம் பண்ண போறீங்க? ஜீவபிரம ஐக்கியம். பிரம்மம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐக்கியம் எப்படி சம்பவிக்கும்? இருக்கிறது ஒரே ஆளா இருந்தா ஐக்கியம் எங்க சம்பவிக்கும்? அப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஆளை பாத்தீங்கன்னா 2 ஒரு கிளியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு கிளியா தான் இருக்கும், உள்ள இருக்கிற இன்னொரு கிளி தெரியவே இல்லை. அப்ப உபாசனையினால தான் பாத்தீங்கன்னா அந்த கிளியை பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை பண்ணதுக்கு பிறகு ஜுஷ்டம் யதா பஷ்யதி அந்நியமீஷம், எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்நியமா, இந்த ஜீவாத்மாவா இருக்கிற எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சேவிக்க தகுந்தவரை, ஜுஷ்டம் அப்படின்னா பூஜிக்க தகுந்தவரை, சேவிக்க தகுந்தவரை, அந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா பஷ்யதி, அந்த பரமாத்மாவை இவன் எப்ப பாக்குறானோ, ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலை எப்ப பாக்குதோ, அஸ்ய மகிமானம் இது, அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜீவ ஜகத்தெல்லாம் அந்த பரமாத்மாவோட மகிமா. எது? மாயா. இது எல்லாம் மாயா, இருக்கிறது ஒரே ஒரு நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் அந்த பரமாத்மாவா இருக்கேன் அப்படின்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலோட பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுது. சம்பந்தப்பட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு, வீத்த சோக. அப்ப என்ன ஆகுதுன்னா சம்சார சோகத்தை கடந்தவனாகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம். பாஷிகார் சொல்றார், எப்படி பார்க்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே அவனா இருக்கேன் அப்படின்னு தியானத்தினால பார்த்து, நானும் அவனும் வேறு வேறு இல்லை அப்படின்னு பார்த்து அவன் பாத்தீங்கன்னா சம்சார துக்கத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு இருக்கு மந்திரம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்கிற அந்த பரமாத்மாவை தெரிஞ்சதுக்கு பிறகு 2 இருந்தது என்ன ஆயிடும், 1 ஆயிடும். ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற தன்மை ஜீவாத்மாக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் இருந்துச்சு. நான் எல்லா கர்மத்தையும் நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் கர்ம பலனை அப்படின்னு.
இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவோட பிம்பத்தோட ஒன்று கலந்துருச்சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய சத்தா மட்டும் இருக்கும். விசேஷ சத்தான்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் அது இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப தேகத்துல ஜீவன் முக்தர்களோட சரீரத்துல இருக்கிற தேகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சாமானிய சத்தா, எங்கும் வியாபிச்சிருக்கிற சாமானிய சத்தாக்கு மேலதான் ஜீவன் முக்தர்களோட சரீரம் இருக்கு. அப்ப ஜீவன் முக்தர்கள் இடத்துல நம்மள மாதிரி ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டான், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அபிமானி இருக்க மாட்டான். அதுதான் இங்க சொல்லுது ஷரீரஸ்கோபி கௌந்தேய. இந்த பரமாத்மா வந்து எல்லா தேகத்திலையும் இருந்தாலும் கூட ந கரோதி ந லிப்யதே, எந்த ஒன்றையும் வந்து பாத்தீங்கன்னா செய்வதும் இல்லை, எந்த ஒரு புண்ணிய பாப்பத்தோடும் சம்பந்தப்படுவதும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் சொல்லியாச்சு. 32 யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. யதா சர்வகதம் சௌக்ஷ்மியம் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. எப்ப நீங்க வந்து பரமாத்மாவை நான் அப்படின்னு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நான் அப்படின்னு உங்களுக்கு அபிமானம் உண்டாகுதோ அப்ப அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எங்க இருக்குன்னா சந்திரன் மாதிரி எல்லா தேகத்திலையும் அந்த ஒண்ணுதான் இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சதாயிடுது. ஜீவாத்மாவை மட்டும் நம்ம இருக்கிற போது ஜீவாத்மா லிமிட், அந்த பாத்திரத்துல மட்டும் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் லிமிட். ஆனா வானத்துல இருக்க சந்திரன் அன்லிமிட், எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. அப்ப ஜீவாத்மாவோட புத்தி அவனுக்கு எப்ப போயிடுச்சோ, எப்ப வந்து பரமாத்மா நான் அப்படின்னு அவன் ஆயிட்டானோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே. எப்படி சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஆகாசமானது, ஆகாசம் எங்க இருக்கு, சர்வ வியாபகமா இருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப சூக்ஷ்மமானதா இருக்கு, ஒரு குணமுடையது. ஒரு குணம் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையோடையும் சந்தனத்தோடையும் கங்கையோடையும் யமுனையோடையும் மனத்தோடையும் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட, எல்லாத்தோட இருந்தாலும் கூட அதுக்கு எந்த ஒண்ணுத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருப்பதே இல்லை. அதே மாதிரி இந்த பரமாத்மாவா ஆனவன் இந்த ஜீவன் முக்தன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பிரம்மம் அப்படின்னு அறிந்தவன், க்ஷேத்திரஜன் அப்படின்னு தன்னை அறிந்தவன் சர்வ வியாபகமாயிடும். அதனால்தான் ஜீவன் முக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கிறது இல்ல, சரீரத்துல ஒரு சரீரத்துல மட்டும் இருக்கிறது இல்ல, எல்லா சரீரத்திலையும் ஜீவன் முக்தர்கள் தான் இருக்காங்க, பரமாத்மாவா ஆயிடுறாங்க. அப்ப பரமாத்மாவா ஆன காரணத்தினால எந்த தேகத்தோடையும் அவங்களுக்கு என்ன இருக்கிறது இல்ல, சம்பந்தம் இல்லாம போயிடுது. எந்த தேகத்திலையும் சம்பந்தம் இல்லாம போகுது, ஆகாசம் போன்று ஆகிறார்கள். சர்வத்திர அவஸ்திதோ தேகே, எல்லா தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பவராக அந்த பரமாத்மா இருந்துகிட்டு இருந்தாலும் ததாத்மா நோபலிப்யதே, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தப்படாம ஆகிவிடுகின்றது. அப்ப ஜீவன் முக்தர்கள் பிரம்மரூபமா ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோடையும் சம்பந்தம் இல்லை. இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமானிய சத்தாக்கு மேல அந்த சரீரத்துல என்ன கர்மம் நடக்கணுமோ பிராரப்தத்துல அது மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். அதுல காமம் குரோதம் லோபம் மோகம் எதுவும் இருக்காது, அஜ்ஞான காரியங்கள் எதுவும் இருக்காது. சரீர யாத்திரை நடக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, இது மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். அஜ்ஞானிகள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாக்கள் எதுவுமே அங்க இருக்காது. ஏன்னா அங்க அபிமானின்னு ஒருத்தன் இல்லாம போயிடும். எந்த ஆசா பாசங்களும் இல்லாம அந்த சரீரம் இருந்து அந்த சரீரம் பிராரப்தம் முடியும் போது அந்த சரீரம் இல்லாம போயிடும். இதுதான் ஜீவன் முக்தரோட அவஸ்தை. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா 33 யதா பிரகாஷயத்யேகஹ பிரகாஷயத்யேகஹ யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி
க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. இந்த பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப டெய்லி பாடம் படிச்சுட்டு இருக்கோம்ல, எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு. இந்த பரமாத்மாவை பத்தி சரியா தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், 9வது சாப்டர்ல 4 to 11 ஸ்லோகத்தை படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை பத்தி சொல்லும் போது முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆத்மா அஸ்தி அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப் நம்ம சொல்றோம். ஆத்மா அஸ்தி, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார், ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு அப்படி நினைச்சீங்கன்னா ஆஸ்திகன் அப்படின்னு பேர். முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சரீரத்திலையும் அந்த ஆத்மா ஈஸ்வரன் இருக்கார். ஒரே ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கார். சர்வஸ்மின் ஆத்மா அஸ்தி. 2வது ஸ்டெப். சர்வஸ்மின் அப்படின்னா எல்லா தேகங்களிலும், எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா தேகங்களிலும் ஆத்மா ஈஸ்வரன் இருக்கார், ஒருத்தர் தான். ஆயிடுச்சா? இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா புத்தி மெதுவா வர ஆரம்பிக்குது. நான் நினைச்ச ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் இருக்குன்னு நான் ஒரு ஸ்டேஜ்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ சர்வஸ்மின் ஆத்மா அஸ்தின்றது மாறி போய் ரிப்பீட் ஆகி என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனி சர்வம் அஸ்தி அப்படின்னு 3வது ஸ்டெப் வந்து. நான் நினைச்சேன் எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மா இருக்காருன்னு நினைச்சேன். இல்ல எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மா இல்ல, ஆத்மாவுக்கு உள்ளாரதான் எல்லாம் இருக்கு, கான்சியஸ்னஸ்க்கு உள்ளாரதான் எல்லாம் இருக்கு. அப்ப கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியில, கேரக்டரோட உள்ள வெளியிலன்னு எல்லாத்தையும் வியாபிச்சு ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா உள்ள வெளியிலன்னு எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா போகுது சாஸ்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வம் நாஸ்தி. நீ சர்வம் சொல்லிட்டு இருக்கியே எல்லான்னு, அந்த சர்வம் நாஸ்தி ஆத்மா ஏவ அஸ்தி அப்படின்னு வரும். ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஆத்மாவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து போகுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானவை அப்படின்னு போனீங்க அப்படின்னா அஜாதவாதம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. இதைதான் இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நம்ம இதை மனசுல வச்சுக்கணும் எப்பவுமே. யதா பிரகாஷயதி ஏக்கக, யதா எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஏக்கக ரவிகி, ஒரே ஒரு ரவின்ற சூரியன், ஏக்கக ஒருவனா இருந்து கொண்டு, இமம் கிருத்ஸ்னம் லோகம், இந்த மொத்த லோகத்தையும் பூரணமா இந்த எல்லா லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷயதி, ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார், ஒரே சூரியன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பரமாத்மா, க்ஷேத்திரங்களுக்கு இன்னொரு பேர் தான் க்ஷேத்ரி. இந்த க்ஷேத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பரமாத்மா ததா கிருத்ஸ்னம் க்ஷேத்திரம், இந்த மொத்த க்ஷேத்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பிரகாஷயதி பிரகாசிக்கின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும்புல இருந்து, பூச்சியில இருந்து, புழுல இருந்து ஆரம்பிச்சு அல்பல்ப ஜீவராசிகள்ல இருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வரைக்கும் எல்லா தேகங்கள்லையும் பிரகாசிக்கின்றவன் கான்சியஸ்னஸ் எத்தனை அப்படின்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான், ஒரே பரமாத்மா தான், பாகுபாடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல இந்த உலகம் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பாக்குறோம். எப்ப ஞானம் வருதோ அப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா, இருக்கிறது இந்த மொத்த ஜெகத்தும் இல்லாமல் போய்விடும். அப்ப யார் இருப்பானா, தான் மட்டும் அத்வைத சித்தமானது உண்டாகிவிடும். அப்ப அத்வைத சித்தி உண்டாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். அத்வைத சித்தி உண்டாச்சு அப்படின்னா, நேற்று ஸ்லோகத்துல கூட நான் வந்து யோக சூத்திரத்தை சொன்னேன்ல, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் ஏவ அனஷ்டம். மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகத்துவம் அனுபஷ்யத்தக தத்திரகோ மோகக கஷோகன்னு ஈஷாவாசியம் சொல்லுது. ஏகத்துவத்தை பாக்குறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம்னு ஒண்ணு இருப்பதே இல்லை
அப்ப இந்த உலகம்ன்றது யாரோட பார்வையில் இருக்குன்னா அஞ்ஞானிகளோட பார்வையில் இருக்கு. அப்ப ஞானி புருஷனோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா தேகங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். எல்லா தேகத்திலையும் ஒரே பரமாத்மா மட்டும்தான் பிரகாசிக்கின்றார். இது சொல்லியாச்சு. 34வது சூத்திரம் ஸ்லோகம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ये विदुर यान्ति ते परम्. क्षेत्र क्षेत्रज्ञयोर एवं अंतरं ज्ञान चक्षुषा भूत प्रकृति मोक्षं च ये विदुर यान्ति ते परम्. அவ்வளவுதாங்க. இந்த அத்தியாயம் முடியுது. மொத்த பகவத்கீதையிலையும் நான் ஒரு 3 அத்தியாயம் சொல்லியிருக்கேன்னா 3-4 அத்தியாயம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் ஆத்ம தத்துவத்தை இண்டிவிஜுவலை பத்தி பேசுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இந்த 13வது வந்து பாத்தீங்கன்னா அசிப்பதம் ஐக்கியத்தை சொல்றது இந்த அத்தியாயம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா மனசுல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 9வது அத்தியாயம் 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் நல்லா சொல்லி முடிச்சோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியம். இந்த அத்தியாயத்தோட விஷயம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, க்ஷேத்திரனா ஆப்ஜெக்ட், திருஷ்யம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 தத்துவங்களும் க்ஷேத்திரம், திருஷ்யம். அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜன், இந்த சரீரத்தில் இருந்துகிட்டு எவன் எல்லாத்தையும் பார்க்கிறானோ அவன் க்ஷேத்திரஜன், பரமாத்மா. இப்ப புத்தி மனசோட சேர்ந்தீங்கன்னா அது க்ஷேத்திரம், அதோட இல்லை. இப்ப நம்மள ரிஃப்ளெக்ஷன். யார் வந்து பாத்தீங்கன்னா இதோட சம்பந்தப்படாம ஒருத்தன் பார்க்கிறானோ அவன் க்ஷேத்திரஜன். அந்த க்ஷேத்திரஜனையும் ஏவம் அந்தரம், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள பேதம், அந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் பேதம். க்ஷேத்திரம்னா எது, க்ஷேத்திரஜன் யாரு, திரஷ்டானா யாரு, திருஷ்யம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டே வரணும். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கணும், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு எல்லாத்தையும் பிரிக்கணும். வெறும் பார்ப்பவனா மட்டும் தன்னை வச்சுக்கிட்டு பார்ப்பவன் எப்பவும் பார்க்கப்படும் வஸ்துவா ஆக முடியாது. பார்க்கப்படுகின்ற வஸ்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனா ஆகாது. திருஷ்யம்தான், திரஷ்டாதான் அப்படின்னு நல்ல சாலிடா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஞான சக்ஷுஷா. இந்த பேதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள பேதத்தை ஞான கண்களால் பார்த்து என்ன பண்றான், பூத பிரகிருதி, இந்த மொத்த உண்டான எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற இந்த பிரகிருதியையும், பிரகிருதினது மாயா தத்துவத்தையும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையிலிருந்து விடுபடலை கூடிய அந்த மோட்சத்தையும், இதுல இருந்து எப்படி விடுதலை அடையிறது அப்படின்னு அதுக்கான மெத்தடாலஜியையும் மோட்சத்தையும் ஏ விதுகு எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றார்களோ, அதுக்காக தான் நிறைய பேக்ரவுண்ட் விஷயம் வந்து இவ்வளவுதான். க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரிக்கிறது. இதை பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் உபாயம் இருக்கு, எப்படிலாம் இதை வந்து அச்சீவ் பண்றது அப்படின்னு அந்த மெத்தடாலஜியும், திருஷ்யத்தை தனியாவையும் திரஷ்டாவை தனியாவையும் தனித்தனியா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏ விதுகு எவர்கள் அறிகின்றார்களோ தே பரம் யாந்தி, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை, பிரம்மத்தை அடைகின்றார்கள், மோட்சத்தை அடைகின்றார்கள், தானா நிலை பெறுகிறார்கள். ததா திருஷ்டிகு சுரூபே அவஸ்தானம். யோக சூத்திரத்தை சொல்லுது, பார்ப்பவனுடைய சுரூபத்தில் நிலை பெறுகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடியுது. அப்போ இதோட இந்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் சம்பூர்ணமா முடிந்து விட்டது. ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे क्षेत्र क्षेत्रज्ञ विभाग योगो नाम 13ोऽध्यायः. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु.
நாராயண் 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 நாராயண். ஜி லீவு வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு அனுப்பலை, நான் இன்னைக்கு அனுப்புகிறேன். நாளையிலேருந்து நமக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது. சதுர்தசி, பௌர்ணமி, பிரதமா, த்வித்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14th சாப்டர் நம்ம ஆரம்பிச்சிடலாம். குணத்திரய விபாக யோகம் PDF அனுப்புகிறேன், அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. த்வித்தியாவிலேருந்து 14வது சாப்டர் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 2 கிளாஸ், மற்ற 2 யோக சூத்திரமும் இல்லை, யோக சூத்திரமும் பாதம் முடிஞ்சு போச்சு. த்வித்தியாவிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரம் பார்க்க போகிறோம். விஷ்ணு சகசிரநாமமும் இன்னைக்கு கிளாஸ் இல்லை, நம்ம த்வித்தியாவிலேருந்தே பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் இன்னைக்கு லீவ் லிஸ்ட் அனுப்புகிறவங்களுக்கு பார்த்தேன். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.